Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விண்வெளி நிலையத்தில் தடம் பதிக்கப் போகும் சுபான்சு சுக்லா. இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம் நெருங்கிவிட்டது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் முதல் இந்திய விவசாயி, விண்வெளி விவசாயி சுபான்சு சுக்லா. 41 வருடங்களுக்கு பிறகு ராகேஷ் சர்மாவிற்கு அடுத்தபடியாக விண்வெளியில் தடம் பதிக்கப் போகும் இந்தியர். சுபான்சு சுக்லா சென்று கொண்டிருக்கும் டிராகன் விண்கலம் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை நெருங்கிவிட்டது. நெருங்கிக் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 400 மீட்டர் தொலைவில் தற்போது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கும் டிராகன் விண்கலத்திற்கும் இடையிலான தொலைவு இருக்கிறது. வே பாயிண்ட் 0, அடுத்ததாக வே பாயிண்ட் 1, வே பாயிண்ட் 2 என்கிற அந்த 3 நிலைகள் இருக்கிறது. வே பாயிண்ட் 0 எனும்போது 400 மீட்டர் தொலைவு, வே பாயிண்ட் 1 என்பது 220 மீட்டர் தொலைவு, வே பாயிண்ட் 2 என்பது 20 மீட்டர் தொலைவு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பூமியை சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தில் சுற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விண்வெளி அரங்கத்தோடு டிராகன் விண்கலம், வெறும் 8 மீட்டர் கொண்ட அந்த டிராகன் விண்கலம் இணையக்கூடிய அறிவியல் சாதனையாக இந்த நிகழ்வு கருதப்பட போகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகவும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்போது சுபான்சு சுக்லா என்கின்ற ஒரு பெயரைத்தான் உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இதயத்தில் இந்தியர்கள் அனைவரும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என சுபான்சு சுக்லா இன்று காலை டிராகன் விண்கலத்தில் இருந்து வெளியிட்ட அந்த செய்தியில் தெரிவித்திருந்தார். தன்னுடைய குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்தகைய ஒரு பெருமை மிகு தருணத்தில் இந்தியாவிற்காக நான் விண்வெளி செல்வதில் பெருமைப்படுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்த சுபான்சு சுக்லா இந்திய விமானப்படை வீரராக இருந்தவர். சுமார் 2000 மணி நேரம் விமானங்களை இயக்கிய அனுபவம் பெற்றவர். தற்போது விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கிறார். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பேராசிரியரும் மூத்த விஞ்ஞானியுமான தாவே வெங்கடேஸ்வரன் அமெரிக்காவில் இருந்து இணைந்திருக்கிறார். ப்ரொஃபசர் வணக்கம். வணக்கம். வே பாயிண்ட் 0 நோக்கி விண்கலம் சென்று கொண்டிருக்கிறது என நீங்கள் ஒரு அப்டேட் கொடுத்தீங்க. இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நெருங்கக்கூடிய இந்த தருணத்தில் டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன சார்? அதாவது இந்த வே பாயிண்ட் 0 அடைந்த பிறகு நம்ம அங்கிருந்து வே பாயிண்ட் 1, வே பாயிண்ட் 2 அப்படிங்கிற 2 கட்டத்தை அடைந்த பிறகுதான் விண்வெளி நிலையத்தோட இணைய முடியும். இந்த சூழ்நிலையில இந்த விண்கலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 400 மீட்டர் தொலைவுல ஒரு சுழல் வடிவுல அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை சுத்திட்டு இருக்கும். இந்த சமயத்துல அதனுடைய செயல்பாடுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டதுன்னு சொன்னா, அதனுடைய த்ரஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய உந்து தரக்கூடிய ராக்கெட்ல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டதுன்னு சொன்னா, சுமார் 6 மணி நேரத்துல தானாகவே அது போய் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையிற மாதிரியான ஒரு அமைப்பு இது. ஏன்னா ஏதாவது தவறுகள் ஏற்பட்டாலும் இதுவா செயல்படணும் என்பதற்கான ஒரு விஷயம்தான் இது. அதுல இருந்து இப்போ போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம இங்க நேரடியா பார்க்கலாம். அந்த நேரலையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய திரையில ஒரு பக்கம் அதனுடைய வேகம் 26,489 இப்போ காட்டுது. அதாவது மணிக்கு அத்தனை கிலோமீட்டர்ல வேகத்துல அது போயிட்டு இருக்கு. அந்த 422 நீங்க பாக்குற அந்த எண் என்ன அப்படின்னு சொன்னாக்க எந்த உயரத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பூமியினுடைய உருவம் இருக்கும். அதுல ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளிக்கு மேல இப்போ அந்த விண்கலம் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வழி மாதிரி வந்துட்டே இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அதான் அந்த ராக்கெட்கள், அதுல இருக்கக்கூடிய உந்து தரக்கூடிய உந்து ராக்கெட்கள் செயல்படுதுன்னு அர்த்தம். எந்தெந்த ராக்கெட் செயல்படுவோ அந்தந்த சமயத்துல அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒளி மாதிரி வரும். ஏன்னா கொஞ்சம் ஒரு வினாடியில ஒரு சில பகுதி தான் அது இயங்கும். அதுக்கு தேவையான உந்து தந்து அதை சரியான திசையில எடுத்து செல்வதற்கு. ஸோ மிக சிறப்பாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கு என்பதை நம்ம திரையில வெகு அழகாக நம்ம பார்க்கலாம். நாசா அந்த அவங்களுடைய லைவ் டெலிகாஸ்ட்ல நீங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது அடைஞ்சிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அது வே பாயிண்ட்
2 அடைந்திருக்கும். நிச்சயமா வே பாயிண்ட் 1 கிராஸ் பண்ணி வே பாயிண்ட் 2 அடைஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு 20 மீட்டர் அந்த மாதிரி அளவு தான் இருக்கும். இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலை. ப்ரொஃபசர், நம்ம திரையிலேயே பார்த்துட்டு இருக்கோம், வே பாயிண்ட் 2 அடைந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கும் டிராகன் விண்கலத்திற்கும் இடையிலான அந்த தொலைவு 20 மீட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 16 மீட்டர், 12 மீட்டர், 8 மீட்டர் அப்படிங்கிற ஒரு தொலைவை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய முனை பகுதியோடு அந்த இணையக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த தருணத்தை பத்தி சொல்லுங்க. திரையில என்ன நடந்துட்டு இருக்கு? சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த கேமரா காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த விண்கலம் வந்து அந்த இணைய வேண்டிய பகுதிக்கு வெகு நெருக்கமாக வந்து விட்டது. இந்த சமயத்துல வந்து இப்போ முள்ளுல இருக்கக்கூடிய பட்டு சேலையை எடுக்கிறதுன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக மிக நெளிவாக சுழிவாக தான் வந்து செயல்படணும். ஏன்னா வந்து வேகமா போய் மோதிட்டுன்னு சொன்னாக்க விண்கலத்துக்கும் ஆபத்து, அந்த நிலையத்துக்கும் ஆபத்து, சரியாக இயங்காது. அதனால மிக மிக மெதுவாக அந்த 2 வந்து ஒன்றை அடையும். இந்த ஒன்றை அடையும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம்னாக்க, இப்போ நம்ம கையில வந்து ஒரு பாட்டில் இருக்கு, இன்னொரு கையில என்னுடைய கையில வந்து மூடி இருக்கு. அந்த பாட்டிலுக்கு மேல நான் அந்த மூடியை கொண்டு வந்து கரெக்டா நான் வந்து அதை மூடணும் இல்லையா. அப்படி மூடும்போது ஒரு என்னுடைய ஆங்கிள், என்னுடைய கோணம் சரியா இல்லைன்னா அந்த மூடி வந்து சரியா இணையாது. மிக மிக சரியாக கோணத்துல அதுல வந்து வரணும். அதே மாதிரி மூடியினுடைய அந்த மறை சரியாக இருக்கிற சமயத்துல தான் வந்து மூட ஆரம்பிக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த விண்கலத்துக்கும் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் சரியாக பொருந்தி வரணும். அதாவது ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி கரெக்டா பொருந்தி வந்ததுன்னு சொன்னாக்க 2ம் இணையும். இணைந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க 2த்தையும் வந்து ஒண்ணு பக்கத்துல கொண்டு வந்து சேர்க்க வைப்பாங்க. அப்படி சேர்க்க வைக்க பிறகு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கதவு இருக்கும், அங்க ஒரு கதவு இருக்கும். 2த்துக்கும் இடையில வந்து போவதற்கான ஒரு வழி இருக்கும். ப்ரொஃபசர், குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், நாசாவிடம் இருந்து ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு ஆக்சியம் 4 குழுவினர் சென்று கொண்டிருக்கும் அந்த டிராகன் விண்கலம் இணைந்து விட்டதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க அந்த வே பாயிண்ட் 2 கடந்து விட்டது என சொன்னீர்கள். 20 மீட்டர்ல இருந்து இப்போது 0 மீட்டர் என்கின்ற அளவை வந்து நெருங்கி விட்டது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த துளையோடு தற்போது டிராகன் விண்கலத்தினுடைய அந்த துளையும் சரியான வேகத்தில், திசை வேகத்திலையும் வந்து பொருந்தி விட்டதாக நாசா தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.